பிள்ளை நல்லா பட்டு மாதிரி தாண்டி இருக்கு. பட்டு மாதிரியே தான் இருக்கு. நல்ல வேலை அதை வளர்க்க மாட்ட மாதிரியாச்சும் பறக்காம இருந்துச்சேன். அம்மா சும்மாதிம்மா வரக்கிற போகிறாரு. வர ஆமாக்கா, கொழு கொழுண்டு பிள்ளை அழகா பட்டு மாதிரியே இருக்கு. 12 மணிக்கு பிறந்த பிள்ளை ராத்திரி விடிஞ்சு 8 மணி ஆச்சு. இந்த மனுஷன் எங்கடி போய் தொலைஞ்சிருப்பாரு? ஆளு எங்கானு பேரு எங்கானு ஒரு பிள்ளைய பார்க்க வரமாட்டாரு. நல்ல மனுஷன் அப்படி கட்டிக்கிட்டாப்போ. சும்மாதிம்மா வரப்போறாரு. போறாரு. அக்கா பட்டு சொல்கிற மாதிரி வந்தாலும் வருவார். சும்மா இருக்கா பட்டு? அக்கா மாமா வரோன்னு சொன்னானே, வந்துருச்சு பாரு. வாங்க மாமா. பிள்ளை பிறந்துருச்சா? பிள்ளை எப்போ பிறந்துச்சு குழந்த? எப்போ பிறந்துச்சு? ராத்திரி 12 மணிக்கு பிறந்த பிள்ளை. ஒரு பிள்ளையோட அப்பா விடிஞ்சு 8:30 மணிக்கு வந்து பார்க்க வரீங்க. எங்கே போய் தொலைஞ்சிங்க? ஹை, ரெட்டை பிள்ளையா? பிள்ளை ரெட்டை பிள்ளையா பிறந்திருக்கு? ஆமாம் மாமா, ரெட்டை பிள்ளை, 2 பிள்ளையும் ஆண் குழந்தை. ஹை, எனக்கு ரெட்டை பிள்ளையா பிறந்திருக்கா? அதான் ஆண் குழந்தை. அதனால தான் ஒடியாந்தீங்க. பொழுது விடியாமலையே. கோச்சிக்காதீங்க அத்தை. அம்மாவும் அக்காவும் கோச்சிட்டு போயிடுச்சோன்னு அதில் பஸ்ஸு ஏற்றி விட்றதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போனானா, அப்படியே அங்கேயே உட்காந்துருந்தேன். ஆனால் அங்கேயே தூங்கிட்டேன். விடிஞ்ச பிறகு தான் தெரியுது. அப்புறம் வீட்டுக்கு வர்றேன். 2 பிள்ளை மாயாவும் வைத்தியம் சொல்லுதோ, அக்காவுக்கு வலி வந்துருச்சு, அழைச்சிட்டு போயிருக்கு ஆஸ்பத்திரிக்குன்ட்டு மாயாலாம் சொல்லுது. அதோட தான் ஒடியாந்தேன். சைக்கிள் வேறு வீணாக போயிடுச்சு. பஞ்சர் ஓட்டுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நான் வேலை பார்க்குற இடத்துல அந்த முதலாளிகிட்ட பைக்கு வாங்கிக்கிட்டு அவசர அவசரமாக வர்றேன் அத்தை. சரி மாமா, உங்களை யாரும் பேசல. குழந்தைய பாருங்க, தூக்குறீங்களா? தலை நிற்காம எனக்கு தூக்க தெரியாது பிள்ளை, பயமாக இருக்குது. அப்படியே இப்படியே பாருங்க. ஹாய், 2 குழந்தையும் பட்டு மாதிரி தான் இருக்குது. பட்டு மாதிரி தான் இருக்கும். இருக்கட்டும். என்ன மாதிரி இருந்தானா பட்டு மாதிரி இருந்தானா எல்லாம் எங்கள் பிள்ளை தானே. பட்டு எப்படி பட்டு இருக்க? உடம்பு தேவலாமா? கோச்சிக்காத பட்டு. அம்மாவும் அக்காவும் கோச்சிக்கிட்டு போயிடுச்சோன்னு சொல்லிட்டு அதோட பஸ் ஏற்றி விடுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போனான்னு அப்படியே பஸ் ஸ்டாண்டுலேயே தூங்கிட்டேன் பட்டு. கோச்சிக்காத பட்டு. பட்டு அவங்க தான் அப்படி சொல்கிறாங்கல்ல, அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கிட்டேன்ட்டு கோச்சிக்காத, பேசு. என்னை பற்றி நினச்சி பார்க்காம ஓடுனாரு. அவர்கிட்ட என்ன இருக்குது பேச்சு? நான் கோச்சிக்கிட்டு போனது தப்பு தான். இப்போ தான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் நீ மாசமாக இருக்கிறேன்னு தெரிஞ்சும் நான் கோச்சிக்கிட்டு போனேன் பாரு. அது என் மேலே தப்பு தான் பட்டு. கோச்சிக்காத பட்டு. சரி பட்டு, ரொம்ப கோச்சிக்காதடி, விடு. பேச மாட்டியா பட்டு? இங்கே வாங்க, பேசும். ஏன் அத்தை, நார்மலாக குழந்தை பிறந்துச்சா ஆப்ரேஷமா? நார்மலாக தான் பிறந்துச்சு, ஆப்ரேஷன்லாம் இல்லை, நல்ல விதமாக தான் பிறந்திருக்கு. ஓ அப்படியா? சந்தோஷம். மாமா மச்சான் அந்த கவிதாலாம் எங்கே? வீட்டில் போய் கேட்டேன், எல்லாரும் வந்திருக்குன்னு சொல்லிச்சுவோ, ஆஸ்பத்திரி போயிருக்குண்டு. மாயா பிள்ளை சொல்லிச்சு, வைத்தியம் மாயாவும் எல்லோரும் தான் ஆஸ்பத்திரி போயிருக்கோம், நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம்னுச்சுவோ. ஆமாம் எல்லாரும் தாங்க வந்திருந்தோம். குழந்தை பிறந்தோன்னா அதை பார்த்துட்டு மாமா, தம்பி சுப்பிரமணியன், கவிதா 3 பேரும் வீட்டுக்கு போயிடுச்சுவா. வீட்டுக்கு இங்கே நிறையா பேர் இருக்கக்கூடாது, கூட்டம் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு நிறையா பேர் இருக்கக்கூடாது, யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் தான் இருக்குன்னுச்சுவா. அதனால அதை 3 பேரையும் போக சொல்லியாச்சு. குழந்தெல்லாம் பிறந்து பார்த்துட்டு இப்போ தான் போதுவா. ஓ அப்படியா? சரி. அத்தை, உங்கள் 2 பேருக்கு என்ன வேணும்? காப்பி ஏதாவது டிஃபன் வேணுமா? வாங்கிட்டு வரட்டா? பட்டுக்கு என்ன செய்கிறது? எங்களுக்கு சுப்பிரமணியன் தம்பி வாங்கி கொடுத்துட்டு போச்சு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம். பட்டுக்கு டாக்டர் அம்மாட்ட கேட்டுக்கிட்டு தான் என்ன கொடுக்கணும்ட்டு கேட்டுக்கிட்டு தான் கொடுக்கணும். டாக்டர் அம்மா இன்னும் வரல, அவங்க 10 மணிக்கு மேலே தான் வருவாங்களாம். அவங்க வந்தோடனே கேட்டுக்கிட்டு கொடுக்கலாம். நீங்கள் உட்காருங்களா, இங்கே வந்து உட்காருங்களா? ஒரு நாற்காலி வர இல்லை, இந்த ஒரு சோபா தான் போட்டு வச்சுருக்கோம். வேணாம், நீங்கள் எங்கேயோ உட்காருங்க, நான் போய் வெளியே உட்காந்துருக்குறேன். ஏதாவது வேணுண்டா வந்து சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன். சரி. எங்கே போகிறீங்க? எங்கே வந்து உட்காருங்க.
பட்டு என்னையா கூப்பிட்ட? என்னை மன்னிச்சிட்டியா? எல்லாம் மன்னிச்சாச்சு, உட்காருங்க. சரி சரி பட்டு. ஏன் இன்னும் கோவமாகவே இருக்கே? சிரிச்ச முகமாயிரியா? நமக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு, அதான் ஆண் குழந்தை. உனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? சிரிச்சா மாதிரி இது பட்டு. சரி சரி, சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கும். 2 ஆண் குழந்தை பிறந்தது. உங்களுக்கு சந்தோஷம் தானே? பின்ன சந்தோஷம் இல்லாமையா இருக்கும்? என்னடி பிள்ளை செய்றீங்க? அண்ணி, ராத்திரி போனால் நீங்கள் இப்போ தான் வரீங்களா? ஏம்மா எங்களை ஒண்டியாக தனியாக விட்டுட்டு போயிட்டேன். சரியா, அத்தைக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சா? நாங்கள் வர அதே நினப்பாக இருக்கிறோம் அண்ணி. குழந்தை பிறந்துருச்சா இல்லையா? குழந்தெல்லாம் பிறந்துருச்சுடி. நைட்டு 12 மணிக்கு பிறந்துச்சு. ஆண் குழந்தை 2 பிள்ளை, ரெட்டை பிள்ளை பிறந்திருக்குடி. என்னது ரெட்டை பிள்ளையா? என்னம்மா சொல்ற, ரெட்டை பிள்ளையா பிறந்திருக்கு? ஆமா பிள்ளை, ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தையும் ஆண் குழந்தையா பிறந்துருச்சு. ஹாய், பிள்ளை எப்படி இருக்கு? அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு, கொழு கொழுண்டு பட்டு மாதிரியே இருக்கு. அண்ணி, பட்டு அக்கா மாதிரியே இருக்கா குழந்தை? 2 குழந்தையுமே அப்படியேவா இருக்கு? ஆமா மாயா, 2 குழந்தையும் பட்டு மாதிரியே இருக்கு. இல்லை கொழு கொழுண்டு சூப்பரா இருக்கு குழந்தை, ஆண் குழந்தை. ஆமா, அண்ணன் வந்தாரா இல்லையா? ஏன் பிள்ளை, மாப்பிள்ளை வந்தாரா? அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அவர் வீட்டுக்கு வந்தார் அண்ணன். காலையில் தான் வந்துச்சு. வந்தோன்னா நாங்கள் எங்கே எல்லாரையும் காண ஒத்தனையாண்டுச்சு. நான் இந்த மாதிரி பட்டு அக்காவுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோன்னு சொன்னால் உடனே வந்துட்டார். வந்திருப்பாரு எங்க? ஓக வந்துட்டாரா? அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்திருப்பாரு, பேருக்கு. நம்ம தான் முன்னாடியே வந்துட்டோம்ல, அதுக்கும் பிறகு அவர் பேருக்கு. அண்ணி, எங்களையும் அழைச்சிப்போங்க அண்ணி. குழந்தைய பார்க்க ஆசையாக இருக்குது, நாங்கள் வரோம். அம்மா, நீங்கள் ஒன்றே பார்த்துட்டு வந்துருக்கீங்க, நாங்கள் தான் பார்க்க வேணாம்மா. நீங்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு போம்மா. குழந்தைய பார்க்க ஆசையாக இருக்கு. அழைச்சிட்டு போகிறேன். மதியானத்துக்கு மேலே ரெடியாகிங்க, அழைச்சிட்டு போயிட்டு வரேன். ஏம்மா, இப்பயே போகலாம்ல? ஏன்டி, ராத்திரிலேருந்து ஆஸ்பத்திரிலேயே உட்காந்து வந்திருக்கேன். இப்பயே போனேங்கிற, சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போவோம். என்ன அவசரம் அதுக்குள்ள? இந்த குழந்தைய பார்க்க ஆசையாக இருக்குமா? போகலாம்.